வணக்கம் ஓவியா. விடுதலை போராட்ட வீரர் எஸ் ராமசாமி படையாச்சியாரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை கிண்டி ஹால்டா சங்கத்தில் அமைந்துள்ள ராமசாமி படையாச்சியாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்களை சூட்டியும் மரியாதை செலுத்தி வருகிறார். குறிப்பாக எஸ் ராமசாமி படையாச்சியார் கடலூரில் 1918ஆம் ஆண்டு பிறந்தார். இளமையில் படிப்பிலும் விளையாட்டிலும் ஆர்வம் உள்ளவராக விளங்கினார். அந்த காலகட்டத்தில் இன்டர்மீடியேட்டர் வரை கல்வி பயின்றவர். ராமசாமி படையாச்சியாரின் 1950ஆம் ஆண்டு தொடக்கத்தில் தென்னார்காடு மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். இவர் இளம் வயதிலேயே சமுதாய பணியில் ஆர்வம் கொண்டதன் விளைவாக தனது 24 வயதில் கடலூரில் நகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த 4 ஆண்டுகளில் நகராட்சி தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க இவர் குடிநீர் திட்டம் கொண்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தனது பொது வாழ்வில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை மேலவை உறுப்பினர், 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு அரசின் அமைச்சர் என பல்வேறு பொறுப்புகளிலும் பணியாற்றினார். இவரது வேண்டுகோள் பெயரில் 1970ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு முதலாம் பிற்படுத்தப்பட்டோர் நலக்குழு என்ற அமைப்பை ஏஎஸ் சட்டநாதன் என்பவரை தலைவராக கொண்டு அமைந்தது. குழு வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோருக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும் வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டுகள் உயர்த்தி வழங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ராமசாமி படையாச்சியாரின் பிறந்த நாளை தமிழ்நாடு அரசின் சார்பில் விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு விடுதலை போராட்ட வீரர் ராமசாமி படையாச்சியாரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதை செலுத்தி வருகிறார். இதில் அமைச்சர்கள், மேயர் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், துணை மேயர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். ஓவியா.